இது ஒரு தெய்வீக அழைப்பு. இந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்கள் கண்முன் வந்தது ஒரு காரணத்திற்காக. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இந்த பூமியில் ஒரு சுதந்திரமான ஆத்மா. உங்களிடம் ஒரு வீரமான உள்ளம் இருக்கிறது. ஒரு தேடும் மனம் இருக்கிறது. ஒரு நம்பிக்கையான இதயம் இருக்கிறது. அந்த ஆத்மா இப்போது ஒரு புதிய உயரத்தை தொட தயாராகிறது. வானில் கிரகங்கள் உங்களுக்கென்று ஒரு புதிய நட்சத்திர பாதையை வரைந்திருக்கின்றன. அந்த பாதையில் நடக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும். இந்த வீடியோவை கவனமாக முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்காகவே சொல்லப்படுகிறது. இந்த நிமிடம் மிகவும் முக்கியமான நிமிடம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. அந்த அத்தியாயம் அற்புதமானது. அது வெற்றியானது. அது சந்தோஷமானது. அந்த அத்தியாயம் இப்போது தொடங்குகிறது. தனுசு என்பது வெறும் ஒரு ராசி அல்ல. தனுசு என்பது சுதந்திரத்தின் அடையாளம், ஞானத்தின் வீரன், தத்துவத்தின் அம்பு. குரு பகவானால் ஆளப்படும் இந்த ராசியினர் இந்த உலகில் எல்லை தாண்டி வாழ்பவர்கள். அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் பிடிக்காது, விதிகள் பிடிக்காது. சுதந்திரமாக சிறகு விரிக்க விரும்புவார்கள். வானை நோக்கி எடுத்து வைக்க விரும்புவார்கள். தனுசு ராசியினரிடம் ஒரு இயல்பான நம்பிக்கை இருக்கும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள். எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவார்கள். அந்த நம்பிக்கையே அவர்களின் மிகப்பெரிய சக்தி. அந்த நம்பிக்கையே அவர்களை மற்றவர்களை விட முன்னேறச் செய்யும். தனுசு ராசியினரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நீங்கள் இத்தனை நாட்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீர்கள். மற்றவர்களை உற்சாகப்படுத்தினீர்கள். மற்றவர்களின் கனவுகளை நனவாக்க உதவினீர்கள். ஆனால் சில நேரங்களில் உங்கள் சொந்த கனவுகளை மறந்தீர்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை பயன்படுத்த தயங்கினீர்கள். இனி அப்படி செய்யாதீர்கள். உங்கள் கனவுகளுக்காக போருங்கள். உங்கள் ஆசைகளுக்காக உழையுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும். உங்கள் நேரம் வந்துவிட்டது. வானில் இப்போது நடக்கும் கிரக நகர்வுகளைப் பற்றி ஆழமாக சொல்கிறேன். குரு பகவான் தன் சொந்த ராசியான தனுசுவிற்கு ஒரு வலிமையான பார்வை கொடுக்கிறார். இது மிகவும் அரிதான நிகழ்வு. குரு தன் சொந்த ராசிக்கு பார்வை கொடுக்கும்போது அந்த ராசியினருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. சனி பகவான் தனுசு ராசியினரின் உழைப்பை கணக்கில் வைத்து பலன் கொடுக்க தயாராகியிருக்கிறார். ராகு புதிய வாய்ப்புகளின் கதவை திறக்கிறார். கேது ஆழமான ஞானத்தை கொடுக்கிறார். இந்த 4 சக்திகளும் ஒரே நேரத்தில் தனுசு ராசிக்காக திரண்டு நிற்கின்றன. இது 180 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூட வராத அரிய தருணம். நீங்கள் அந்த தருணத்தில் இருக்கிறீர்கள். குரு பகவான் ஞானத்தின் தேவன், வளர்ச்சியின் தேவன். குரு தனுசு ராசிக்கு பார்வை கொடுக்கும்போது என்ன நடக்கும்? கல்வியில் சிறந்த வெற்றி கிடைக்கும். தத்துவ சிந்தனை ஆழமாகும். வெளிநாட்டு வாய்ப்புகள் திறக்கும். ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும். தொழிலில் விரிவாக்கம் வரும். புதிய நட்புகள் முக்கியமான வாய்ப்புகளை கொண்டு வரும். குரு வழிகாட்டுவார். வழி தெளிவாகும். நடவுங்கள். சனி பகவான் கர்மாவின் தேவன், நீதியின் சாட்சி. தனுசு ராசியினர் இத்தனை நாட்கள் நம்பிக்கையோடு உழைத்தார்கள். தோல்விகளிலும் சிரித்தார்கள். தடைகளிலும் முன்னேறினார்கள். அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் சனி கண்டிருக்கிறார். இப்போது அதற்கான பலன் வரும். உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் நம்பிக்கைக்கு பலன் கிடைக்கும். இப்போது அடுத்த 14 நாட்களில் 3 அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும். இந்த 3 நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை உருவாக்கும். முதல் கட்டம் என்னவென்று சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான செய்தி வரும். இது ஒரு எதிர்பாராத தகவலாக இருக்கும். ஆனால் அந்த தகவல் உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும். ஒரு கதவு திறக்கும். ஒரு பாதை வெளிப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக தேடிய ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியும். இரண்டாம் கட்டம் என்னவென்று சொல்கிறேன். தொழில் அல்லது படிப்பில் ஒரு முக்கியமான வாய்ப்பு வரும். இந்த வாய்ப்பு தூரத்திலிருந்து வரும். வெளிநாட்டிலிருந்து வரலாம். வேறு ஊரிலிருந்து வரலாம். ஒரு புதிய நபரிடமிருந்து வரலாம். அந்த வாய்ப்பை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தனுசு ராசியினரே, நீங்கள் போக காத்திருக்கும் ஒரு நல்ல இடம் இப்போது வருகிறது. 3ஆம் கட்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது நேரடியாக பண விஷயத்தில் ஒரு திருப்பம் கொண்டு வரும்.
எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து பணம் வரும். சிலருக்கு நீண்ட நாட்களாக தேங்கிப் போன ஒரு தொகை திரும்பி வரும். சிலருக்கு ஒரு புதிய வருமான வழி திறக்கும். சிலருக்கு ஒரு முதலீடு நல்ல பலன் கொடுக்கும். இந்த 3ஆம் கட்டம் நிச்சயம் நடக்கும். கிரகங்கள் அதை உறுதி செய்கின்றன. இப்போது தொழில் மற்றும் வேலையைப் பற்றி ஆழமாக பேசலாம். தனுசு ராசியினர் தொழிலில் மிகவும் சுதந்திரமான மனம் கொண்டவர்கள். கட்டுப்பாடான சூழலில் வேலை செய்வது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சுதந்திரமாக சிந்திக்கவும் செயல்படவும் இடம் கொடுக்கும் வேலை அவர்களுக்கு சரியானது. கல்வி, தத்துவம், ஆன்மீகம், பயணம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிப்படையான தகவல் தொடர்பு தொடர்பான தொழில்களில் தனுசு ராசியினர் மிகவும் சிறந்தவர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி உயர்வு வரும். ஒரு சிறப்பான திட்டத்தில் தலைமை பொறுப்பு வரும். உங்கள் யோசனைகள் நிறைவேறும். உங்கள் படைப்பாற்றல் பாராட்டப்படும். உங்கள் சக ஊழியர்களோடு நல்ல உறவு உருவாகும். வேலை சூழல் சந்தோஷமாக மாறும். புதிய வேலை தேடுவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நீண்ட நாட்கள் காத்திருந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இப்போது வரும். அந்த வேலை வெளிநாட்டோடு தொடர்புடையதாக இருக்கலாம், அல்லது நிறைய பயணம் செய்யும் வேலையாக இருக்கலாம், அல்லது கல்வி சார்ந்த வேலையாக இருக்கலாம். தனுசு ராசியினருக்கு அந்த வேலை மிகவும் பிடித்தமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு என்ன நடக்கும்? தொழிலில் ஒரு புதிய விரிவாக்கம் வரும். வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் வரலாம். வேறு ஊர் வாடிக்கையாளர்கள் வரலாம். தொழிலை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல ஒரு வாய்ப்பு வரும். தனுசு ராசியினரின் நம்பிக்கையும் தைரியமும் தொழிலை முன்னேற்றும். ஆனால் தொழிலில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. தனுசு ராசியினர் சில நேரங்களில் மிகவும் தைரியமாக ஒரு முடிவை எடுப்பார்கள். அனைத்தையும் யோசிக்காமல் தாவுவார்கள். அந்த தாவல் சில நேரங்களில் நல்ல பலன் கொடுக்கும், ஆனால் சில நேரங்களில் பெரிய இழப்பை கொண்டு வரும். இந்த நேரத்தில் ஒரு பெரிய முடிவு எடுப்பதற்கு முன் நன்றாக யோசியுங்கள். அனைத்து பக்கங்களையும் பாருங்கள், பிறகு முடிவெடுங்கள். இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், தனுசு ராசியினர் சில நேரங்களில் மிகவும் நேர்மையாக பேசுவார்கள். மனதில் இருப்பதை அப்படியே சொல்வார்கள். இந்த நேர்மை சில நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்தும். தொழிலில் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள், ஆனால் நேர்மையை விடாதீர்கள். ஒரு சமநிலை பேணுங்கள். பணம் மற்றும் நிதிநிலையை பற்றி பேசலாம். தனுசு ராசியினருக்கு பணத்தில் ஒரு நல்ல கட்டம் வந்திருக்கிறது. வரவுகள் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் வரும். கடன் விஷயங்களில் ஒரு தீர்வு வரும். சேமிப்பு பெருகும். தனுசு ராசியினர் பணத்தில் மிகவும் தாராளமான மனம் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு கொடுப்பதில் சந்தோஷப்படுவார்கள். இந்த தாராளம் நல்லது. ஆனால் சில நேரங்களில் தங்களுக்கு தேவையான சேமிப்பை மறந்துவிடுவார்கள். இந்த நேரத்தில் சேமிப்பிலும் கவனம் செலுத்துங்கள். வரும் காலத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு வரும். அதற்கு பணம் தேவைப்படும். கையில் பணம் இருந்தால் மட்டுமே அந்த வாய்ப்பை பிடிக்க முடியும். வீடு, நிலம், சொத்து விஷயங்களில் என்ன நடக்கும்? நீண்ட நாட்களாக தேங்கிப்போன ஒரு சொத்து விவகாரம் தீரும். வீடு வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். ஒரு பரம்பரை சொத்து விஷயம் சாதகமாக முடியும். இப்போது காதல் மற்றும் உறவுகளைப் பற்றி பேசலாம். தனுசு ராசியினர் காதலில் மிகவும் சுதந்திரமான மனம் கொண்டவர்கள். அவர்கள் உறவில் ஒரு நல்ல நட்பை முதலில் உருவாக்குவார்கள். புரிதலின் அடிப்படையில் காதல் வளரும். அவர்கள் காதலிக்கும் நபர் அவர்களுக்கு ஒரு நல்ல தோழராக இருப்பார், ஒரு நல்ல ஆசிரியராக இருப்பார், ஒரு நல்ல பயணத்தோழராக இருப்பார். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, திருமண வாய்ப்பு வரும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து குணங்களும் உள்ள ஒரு நபர் வாழ்க்கையில் வருவார். அந்த நபர் உங்கள் சுதந்திரத்தை புரிந்துகொள்ள பவராக இருப்பார். உங்கள் தத்துவ சிந்தனையை மதிப்பவராக இருப்பார். உங்களோடு உலகை சுற்ற விரும்புபவராக இருப்பார். இந்த சந்திப்பு தெய்வீக ஏற்பாடு. வரவேற்றுக் கொள்ளுங்கள். காதலில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? உறவில் ஒரு புது புரிதல் வரும். இரு உள்ளங்களும் இன்னும் ஒன்றாகும். திருமணத்தை நோக்கி உறவு முன்னேறும். குடும்பத்தினர் ஒப்புதல் தருவார்கள். திருமணமானவர்களுக்கு என்ன நடக்கும்? வாழ்க்கை துணையோடு ஒரு அழகான பயணம் செல்லும் வாய்ப்பு வரலாம். இருவரும் சேர்ந்து ஒரு முக்கியமான குடும்ப முடிவு எடுப்பீர்கள். அந்த முடிவு குடும்பத்தை ஒரு நல்ல திசையில் அழைத்துச் செல்லும். தனுசு ராசியினர் சில நேரங்களில்
உறவில் மிகவும் நேர்மையாக பேசுவார்கள். அந்த நேர்மை சில நேரங்களில் வாழ்க்கை துணையை காயப்படுத்தும். வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். நேர்மையை அன்போடு வெளிப்படுத்துங்கள். உறவு இன்னும் பலமாகும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு வரும். வீட்டில் சந்தோஷம் பெருகும். ஒற்றுமை வளரும். தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். அவர்களுக்கு நேரம் கொடுங்கள். தனுசு ராசியினர் சில நேரங்களில் வெளி உலகில் மிகவும் மூழ்கிப் போவார்கள். குடும்பத்திற்கு நேரம் தருவதை மறந்துவிடுவார்கள். இனி குடும்பத்திற்கும் நேரம் கொடுங்கள். இப்போது ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம். தனுசு ராசியினருக்கு இந்த நேரத்தில் இடுப்பு, தொடை, கல்லீரல் தொடர்பான பிரச்சினைகள் வரலாம். இவற்றில் கவனமாக இருங்கள். தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள். நடைப்பயிற்சி மிகவும் நல்லது. தனுசு ராசியினர் நடைப்பயிற்சியில் ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சியை கண்டடைவார்கள். அது உடலையும் மனதையும் புதுப்பிக்கும். மன ஆரோக்கியத்திலும் கவனம் வையுங்கள். தனுசு ராசியினர் சில நேரங்களில் எல்லாவற்றையும் மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். ஒரு சின்ன தோல்வி அவர்களை மிகவும் சோர்வடையச் செய்யும். இனி அப்படி செய்யாதீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். ஒவ்வொரு தடையும் ஒரு படிக்கட்டு. நம்பிக்கையை விடாதீர்கள். தியானம் செய்யுங்கள். இயற்கையில் நேரம் கழியுங்கள். மலைகளில் சென்று வாருங்கள். காடுகளில் நடந்து வாருங்கள். அந்த அனுபவம் உங்கள் ஆத்மாவை புதுப்பிக்கும். ஆற்றல் திரும்பும். படிப்பு மற்றும் கல்வியை பற்றி சொல்வேன். தனுசு ராசியினர் கல்வியில் மிகவும் ஆர்வமானவர்கள். அவர்கள் வெறும் புத்தகத்திலிருந்து மட்டும் படிக்க மாட்டார்கள். வாழ்க்கையிலிருந்தும் படிப்பார்கள். பயணத்திலிருந்தும் படிப்பார்கள். மனிதர்களிடமிருந்தும் படிப்பார்கள். இந்த அனைத்து விதமான கல்வியும் அவர்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். உயர் கல்விக்கான வாய்ப்பு வரும். வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சேர வாய்ப்பு வரலாம். தத்துவம், மதம், சட்டம், கல்வியியல் தொடர்பான படிப்புகளில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டு வாய்ப்புகளைப் பற்றி தனியாக சொல்கிறேன். தனுசு ராசியினருக்கு இந்த வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கான மிகவும் சிறந்த காலம். வெளிநாட்டில் வேலை அல்லது படிப்பிற்கான கதவுகள் திறக்கும். விசா தடைகள் விலகும். வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு நிலை வலுவடையும். புதிய வாய்ப்புகள் வரும். குரு பகவான் வெளிநாட்டு விஷயங்களை ஆளும் 11ஆம் வீட்டில் வலிமையாக இருக்கிறார். இது மிகவும் நல்ல அறிகுறி. ஆன்மீக வளர்ச்சியைப் பற்றி சொல்கிறேன். தனுசு ராசியினர் ஆன்மீகத்தில் இயல்பான ஈர்ப்பு கொண்டவர்கள். தத்துவ சிந்தனையில் ஆழமான ஆர்வம் கொண்டவர்கள். வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுபவர்கள். இந்த தேடல் இப்போது ஒரு பதிலை கண்டடையும். ஒரு நல்ல குரு கிடைப்பார். ஒரு ஆழமான நூல் படிக்க வாய்ப்பு வரும். ஒரு புனித யாத்திரை செல்லும் வாய்ப்பு வரும். குரு பகவானை வழிபடுங்கள். வியாழன் கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். மஞ்சள் நிற ஆடை அணிவது குரு பகவானின் அருளை கொண்டு வரும். வியாழன் கிழமைகளில் உழைப்பாளிகளுக்கு உணவு கொடுங்கள். பசுக்களுக்கு தீவனம் கொடுங்கள். ஆசிரியர்களை மதியுங்கள். இந்த சிறிய செயல்கள் குரு பகவானின் அருளை பன்மடங்கு கொண்டு வரும். சவால்களைப் பற்றி வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த நேரத்தில் சில சோதனைகள் வரும். தனுசு ராசியினர் சில நேரங்களில் மிகவும் நம்பிக்கையோடு ஒரு காரியத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் தடை வரும்போது மிகவும் ஏமாற்றப்படுவார்கள். அந்த ஏமாற்றம் சில நேரங்களில் முன்னேற்றத்தை தடுக்கும். இனி தடைகளை தனிப்பட்ட தோல்வியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தடைகள் வழியின் ஒரு பகுதி. தாண்டுவதற்காக வந்தவை. தனுசு ராசியினரே, உங்கள் அம்பு எப்போதும் இலக்கை நோக்கியே போகும். இடையில் என்ன தடை வந்தாலும் யாரோ ஒருவர் உங்கள் சுதந்திர மனதை கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். உங்கள் கனவுகளை சிறியதாக காட்ட முயற்சிப்பார்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்காதீர்கள். உங்கள் கனவுகள் சாத்தியமானவை. உங்கள் இலக்கு எட்டக்கூடியது. நம்புங்கள். முன்னேறுங்கள். பரிகாரங்களைப் பற்றி சொல்கிறேன். தனுசு ராசியினர் தவறாமல் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இவை. வியாழன் கிழமைகளில் குரு கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். மஞ்சள் நிற மலர்கள் படையுங்கள். பசும்பால் படையுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். புத்தகங்கள் தானம் கொடுங்கள். ஆசிரியர்களை மரியாதையோடு நடத்துங்கள். நவக்கிரக வழிபாடு செய்யுங்கள். இந்த சிறிய செயல்கள் குரு பகவானின் பன்மடங்கு அருளை கொண்டு வரும். அடுத்த 30 நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்கிறேன்.
முதல் 10 நாட்களில் கல்வி அல்லது வெளிநாட்டு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வரும். ஒரு வாய்ப்பு திறக்கும். இரண்டாவது 10 நாட்களில் உறவுகளில் ஒரு முக்கியமான மாற்றம் வரும். ஒரு நல்ல செய்தி கேட்கும். மனதில் ஒரு அமைதி வரும். மூன்றாவது 10 நாட்களில் பணவரவு அதிகரிக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீர்கள். அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பொற்காலத்திற்கு அழைத்துச் செல்லும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஒரு அற்புதமான ஆத்மா. சுதந்திரத்தின் வடிவம். ஞானத்தின் அம்பு. நம்பிக்கையின் சின்னம். நீங்கள் இந்த உலகிற்கு ஒரு ஒளிச்சுடர். உங்கள் நம்பிக்கை மற்றவர்களுக்கு உத்வேகம் தருகிறது. உங்கள் சிரிப்பு மற்றவர்களை மகிழ்விக்கிறது. உங்கள் தைரியம் மற்றவர்களுக்கு துணிவு கொடுக்கிறது. இத்தனை நாட்கள் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீர்கள். தடைகளை கடந்தீர்கள். தோல்விகளிலும் சிரித்தீர்கள். நம்பிக்கையை விடவில்லை. அந்த நம்பிக்கை இப்போது ஒரு பெரிய வெற்றியாக வெடிக்கப் போகிறது. தனுசு ராசியினரே, உங்கள் அம்பு இலக்கை நோக்கி பறக்கிறது. அந்த அம்பு இலக்கை தாக்கும். நிச்சயம் தாக்கும். ஒரு வில்லாடி தன் அம்பை விட்டால் என்ன நடக்கும்? அம்பு நேரடியாக இலக்கை நோக்கி பறக்கும். இடையில் காற்று வரலாம், தடை வரலாம். ஆனால் அம்பு நின்று விடாது. இலக்கை நோக்கியே போகும். நீங்களும் அப்படியே. இடையில் என்ன தடை வந்தாலும் நிறுத்திக் கொள்ளாதீர்கள். உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. தெய்வம் உங்களை கண்காணிக்கிறது. குரு பகவான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகின்றன. உங்கள் முன்னோர்களின் அருள் உங்கள் கூடவே இருக்கிறது. நீங்கள் தனிமையில்லை. ஒருபோதும் தனிமையில்லை. உங்கள் வாழ்க்கை இனி ஒளிரும். உங்கள் கனவுகள் இனி நிறைவேறும். உங்கள் நம்பிக்கை இனி பலன் தரும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.